ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி காவேரி தேடி வந்துட்டார். எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு பணம் எதுவுமே இல்லாமல் வெறும் விஜயா மட்டும் வந்து காவேரி குடும்பத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு, சாரதா முன்னாடி. இப்போ என்னை ஏற்றுக்குவாங்களா இல்லையாங்கிறத கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் டெஃபினெட்லி வந்து சாரதாமல் ஏற்றுப்பாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை யார் தான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்ருக்கு. பட் அவங்க அக்செப்ட் பண்ணாலும் அடுத்த விஜய் என்ன பண்ணுவார், அதாவது வீக்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும். கண்டிப்பாக எனக்குள்ளே நிறைய ஆசை இருக்குது. ஸோ வீக்காக அந்த குழந்தைக்கு அந்த வளகாப்பு அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்கிறது. அப்புறம் விஜய் காவேரியோட அந்த அன்பு லவ், ஸோ எப்படி விஜய் காவேரியை பார்த்துக்கிறாரு, அந்த மாதிரிலாம் ட்ராக்லாம் கொண்டு தான் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அது ஒரு பக்கம் போனாலும் ஸோ அவர் வந்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டார். இது வரைக்கும் விஜய் கிட்ட காசு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணுறதா இருந்தாலும் அந்த காசு அவர்கிட்ட இருக்கும். பட் இப்போ வந்து எதுவுமே வேணாம்னு சொல்லி உதறி வந்துட்டார். இதுக்கப்புறம் எப்படி காவேரியை பார்த்துப்பாரு, என்ன பண்ண போகிறாரு, ஸோ அவரோட அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வீக்காக ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க கூட அந்த அப்பள பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, வீக்காக தனியாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்னதான் வந்து நம்ம குமரனும் அந்த வீட்டில் இருந்தாலும் குமரன் தனியாக பிஸ்னஸ் வச்சிருக்காரு. அப்பள பிஸ்னஸ் தனியாக அவங்க ஃபேமிலி பண்ணிகிட்டு இருந்தாலும் குமரனுக்கு தனியாக ஒரு பொட்டிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீக்காக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஃபேமிலி கூட சேர்ந்து அப்பள பிஸ்னஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் விஜயோட அடுத்த ஸ்டெப், அடுத்த மூவ், அவர் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, அவர் அதாவது பிஸ்னஸாக ஜாபா என்ன பண்ண போகிறாரு காவேரி வீக்காவும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். எப்படி ட்ராக் மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்படி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.